Taste the Daily. அண்மை செய்தி. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இரவு முழுவதும் பெய்த கனமழையால் பல்வேறு கிராமங்களில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் காற்றாற்று வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டுள்ளனர். கயிறு மூலம் தொழிலாளர்கள் மீட்கப்பட்ட சம்பவம் பற்றி செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்கியிருக்கலாம். ராதாகிருஷ்ணன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பாலாஜி. தேனி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிகபட்ச கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் போடியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேல அத்தி ஊத்து, குரங்கணி, கொட்டக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக கொழுக்குமலை தேயிலை தோட்டம் மற்றும் காப்பி தோட்டங்களுக்கு உள்ள அப்பகுதிகளில் உள்ள வீடுகளில் வெள்ளம் புகுந்து பாறைகள் உருண்டு வந்து நிலச்சரிவு ஏற்பட்டதால் சுமார் 11 பேர் நிலச்சரிவில் சிக்கி தவித்து வந்தனர். இவர்களை அப்பகுதியில் இருந்த மக்கள் மீட்டு அருகில் உள்ள தோட்டங்களில் தங்க வைத்துள்ளனர். இது குறித்து காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் நீண்ட நேரம் போராடி வெள்ளப்பெருக்கை கடந்து கயிறு கட்டி கயிறு மூலமாக வெள்ளத்தில் சிக்கிய அனைவரையும் பத்திரமாக மீட்டுள்ளனர். தேனி மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தவரை இந்த கனமழை எச்சரிக்கையானது நிலச்சரிவு உள்ள பகுதிகளுக்கு பொதுவாக எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை. சமீபத்தில் கேரளாவில் உள்ள வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி சுமார் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையிலும் கூட தேனி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு இது குறித்த எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை. பொதுவாக தேனி மாவட்டத்தில் பேரிடர் மீட்பு துறை ஒன்று உள்ளதா என்பதே சந்தேகமாக உள்ளது. மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்திற்காக அனைத்து வருவாய்த்துறையினரும் ஒரே இடத்தில் குவிந்து முகாமிட்டு வருவதால் பேரிடர் மீட்பு குறித்த எந்த ஒரு விழிப்புணர்வு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மேலும் நிலச்சரிவு ஏற்பட உள்ள பகுதிகளுக்கு எச்சரிக்கையும் செய்யப்படவில்லை. இதனால் உயிர் பலி ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளது. தொடர்ந்து மழை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் மலைப்பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மிகுந்த உயிர் பயத்துடன் வாழும் அபாயம் உள்ளது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்.